So hi, welcome to Camixel Technologies YouTube channel. And in this particular video, we will talk about the Media Player 10G. So Media Player 10G is a new age capture and playback device. In this particular video, we will the product unbox. So let's get started. So we have this Media Player 10G. So this unit is Camixel Technology or a demo unit. If you want to see a demo, you can have a look at this from our office. So now we will unbox. So this is the product, Media Player 10G. So we have a display and menu controls and we have a USB-C connectivity. Let's say if you open this knob, we have a USB-C connectivity over here. So the back side we have a power cable and one Thunderbolt 4 connectivity. So this is your main connectivity to your system and Media Player 10G. And USB-C, mouse, keyboard, or hard disk connect your system drive and 10 gig Ethernet. So Ethernet you 10 gig connect network suppose you laptop use 10 gig Ethernet illa in the 10 gig Ethernet உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் ஒர்க் ஆகும் அண்ட் கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது அண்ட் கீ அண்ட் ஃபில்லுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராட்காஸ்ட் ஒர்க் ஃப்ளோஸ்க்கு கீ அண்ட் ஃபில் இருக்குது அது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம் என்னங்கிறது அண்ட் 12G SDI இன்புட் இருக்குது ஃபார் கேப்சரிங் பர்பஸ் அண்ட் லூப் அவுட் ஆல்சோ இஸ் தேர் அண்ட் இந்த டிவைஸில் மட்டும்தான் உங்களுக்கு டெஸ்க்டாப் எக்ஸ்டெண்டட் அவுட்புட் வரும். ஸோ ஹெச்டிஎம்ஐயில் டெஸ்க்டாப் அவுட்புட் எஸ்டிஐயில் கூட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டிவைஸ் இருந்தாலே போதும், நீங்கள் கேப்சர் அண்ட் ப்ளேபேக் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டிஸ்பிளேஸ் வச்சுருந்தா அதுக்கு எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். உங்கள் சிஸ்டம்லேருந்து இன்னொரு அவுட்புட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ஒரே தண்டர்போல்ட் கேபிள்லேயே நடக்கும். And we have monitor output is there, SDI monitor output irukku and rendu analog outputs are also available. So this is the entire connectivity of Media Player 10G. So in the device eppadi nama system la connect panni and configure பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். Okay, so now இங்க Media Player 10G இருக்கு and நம்ம கிட்ட ஒரு Mac லேப்டாப்பும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டெஸ்க்டாப் வீடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணனும். I have attached a link for how to download the desktop video application and இப்போ latest in 2025 இன்னைக்கு தேதியில desktop video 15.0 is the latest version. So 15.0 நம்ம டெஸ்க்டாப்ல இருக்கு. I'm just double clicking it and it's a normal installation process. But இதில் வந்து ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் மீடியா பிளேயர் ப்ளக் பண்ண உடனே உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஸோ யூ ஹேவ் டு ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் திஸ். ஏன்னா இது நிறையா இப்போது ரீசெண்டாக மீடியா பிளேயர் அண்ட் அல்ட்ரா ஸ்டுடியோ 4K வினியில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராப்ளம். ஸோ ஐம் கண்டினியூவிங் திஸ் and I'm getting to hit install. So of course நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது இட் வில் ஆஸ்க் ஃபார் டிஃப்ரெண்ட் பெர்மிஷன்ஸ் கேட்கும். Blackmagic டிசைன் உங்களோட செக்யூரிட்டி ப்ரிஃபரன்ஸில் அப்டேட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கேட்கும். 3 times கேட்கும். ஸோ இட் வில் ஆஸ்க் லைக் தட். ஸோ ஃபர்ஸ்ட் பாப்அப் வந்துருச்சு. ஐ எம் கோயிங் டு ஓப்பன் த சிஸ்டம் செட்டிங்ஸ் அண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பாப் ஆகும். இதை நம்ம எனேபிள் பண்ண உடனே we have to give the password. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துடலாம். மறுபடியும் இன்னொரு வாட்டி எக்ஸ்டென்ஷன் கேட்கும். நீங்கள் ஓப்பன் செட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டிசேபிள் அண்ட் எனேபிள் பண்ணிட்டீங்க. யூ கேன் ஹிட் டன். யூ ஹாவ் டு க்ளோஸ் த செட்டிங்ஸ். இப்போது இந்த பாப்அப்பு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் சிஸ்டம் செட்டிங்ஸ் கொடுக்கணும். மறுபடியும் பாப்அப் ஆகும். நீங்கள் எனேபிள் பண்ணணும். யூ ஹாவ் டு ஹிட் த பாஸ்வேர்ட். ஓகே அண்ட் மறுபடியும் பாப்அப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ மறுபடியும் ஓப்பன் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அல்ட்ரா ஸ்டுடியோ மீடியா பிளேயர் 10G கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு ஹிட் டன். இதை க்ளோஸ் பண்ணணும். மறுபடியும் நீங்கள் ஓப்பன் சிஸ்டம் செட்டிங்ஸ் கொடுக்கணும். இட் வில் ஆஸ்க் ஃபார் அனதர் பாப்அப். ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பெர்மிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறதுனால. அண்ட் ஐ எம் ஹிட்டிங் ஓகே டன். ஸோ இப்போது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் திங் நம்ம மேக்கை ரீஸ்டார்ட் பண்ணணும். நார்மலாக கனெக்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். பட் இட் இஸ் அட்வைசபிள் டு ரீஸ்டார்ட் த மேக். ஐம் ஜஸ்ட் ஹிட்டிங் ரீஸ்டார்ட். ஓகே, ஸோ நம்ம இப்போது சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. நவ் ஐம் கோயிங் டு கனெக்ட் த மீடியா பிளேயர் 10G டு மை மேக். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக வி ஹாவ் டு யூஸ் அ Thunderbolt 4 கேபிள். ஸோ இதில் நிறையா கேப்சர் அண்ட் 4K கேப்சர் அண்ட் ப்ளேபேக் மட்டும் இல்லாமல் உங்களோட மானிட்டர் அவுட்புட்டும் கொடுக்கறதுக்கான கெப்பாசிட்டி இதில் இருக்குது. ப்ளஸ் யூஆர் ஆல்சோ கோயிங் டு கெட் அ 10 gig network connectivity from this device. So இது எல்லாமே accept பண்ணிக்கணும், seamless-ஆக ஒர்க் பண்ணணும்னா go with Thunderbolt 4 or above cables.
So I'm just going to connect this. So connect பண்ணவனே of course if you are using a Mac இதில் இருக்கிற பவர் உங்கள் மேக்குக்கும் பவர் அப் பண்ணும். ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ் இன் தண்டர்போல்ட் ஆஸ் வெல். ஸோ இப்போ நான் டெஸ்க்டாப் வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். டெஸ்க்டாப் வீடியோவில் இந்த மீடியா பிளேயர் 10G வில் நாட் ஒர்க். உங்கள் அல்ட்ரா ஸ்டுடியோ வரைக்கும் இல்லை டெக்லிங் கார்டு வரைக்கும் இதில் ஒர்க் ஆகும். பட் இதில் வந்து இஃப் யூ ஆர் இன்ஸ்டாலிங் டெஸ்க்டாப் வீடியோ 15.0 தேர் இஸ் அ செப்பரேட் ஆப் கால்ட் மீடியா பிளேயர் செட்டப். ஸோ மீடியா பிளேயர் செட்டப்பில் உங்களோட மீடியா பிளேயர் 10G டிடெக்ட் ஆகும். ஸோ டெஸ்க்டாப் வீடியோ ட்ரெடிஷ்னல் டெஸ்க்டாப் வீடியோவில் டிடெக்ட் ஆகாது, மீடியா பிளேயர் 10Gயில் டிடெக்ட் ஆகும். ஸோ இஃப் ஐ ஓப்பன் திஸ், ஸோ இதுக்கான எல்லா செட்டிங்ஸும் வரும். உங்களோட டிஃபால்ட் வீடியோ ஸ்டாண்டர்ட் நீங்கள் மேக்லேருந்து இப்போ நான் இது கொடுத்துட்டேன். இங்கேருந்து HDMI எடுத்து நான் இன்னொரு மானிட்டர் கொடுத்தேன் அப்படின்னா it will get இந்த டெஸ்க்டாப்பை மிரர் பண்ணலாம், இல்லை எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் தேர். அதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். we will be connecting to a monitor and அங்கேருந்து if you capture and playback Resolve எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அண்ட் எந்தெந்த ஒர்க் ஃப்ளோக்கு இதெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் stay tuned and subscribe Camixel Technologies. I'll see you in another video.